அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன வண்டி? அதே தானுங்க. பார்த்தீங்களா, இப்போ நமக்கு பின்னாடி இன்னோவா, திருப்பூர் இன்னோவா. மீண்டும் இந்த வண்டி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் பார்த்தாலே என்ன வண்டி இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அத்தனை வேலைகள் இருக்குது வண்டியில், தெரியுங்களா? இந்த இடத்துல பம்பர் கட்டாக இருக்குதுங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்க ஃபாக் லாம்புக்கு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணோன்னு, கிரில்லை கரெக்ட் பண்ணோன்னு. அப்புறம் வண்டி சுற்றிங்க பூரா குத்து, ஸ்க்ராட்சு, டென்ட்டு இருக்கு. நான் முன்னாடி கேமரா வந்து காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே டென்ட்டுங்க. இந்த இடம் பூரா அப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஃபுல்லாகவே டென்ட்டு. குத்தாக இருக்குது. இங்கே வருங்க, இங்கே ஒரு பெரிய ஸ்க்ராட்சு குத்தோடு இருக்குது. சின்ன சின்ன குத்தாக இருக்குதுன்னு பார்த்திங்களேன். வண்டி பூராமே டச்சப் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு கலர், இது ஒரு கலர் இருக்குது பார்த்திங்க. பேக் பம்பர் ரெடி பண்ணணுங்க. பேக் பம்பர் ரெடி பண்ணோன்னு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்க்ராட்சோட இதாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசன். வண்டி சுற்றி இருக்குதுங்க. பூரா சின்ன சின்ன குட்டி குத்தாக இருக்குது. கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. இந்த வண்டி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன்னுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருங்க அப்படியே உள்ளே காமிச்சிட்றேன். நம்ம திருப்பூர் வண்டி தானே இது. அழுக்குங்க பூரா. சீட் கவர் பூரா கிழிஞ்சு போச்சு. சீட் கவர் மாற்றணும். ஃபுல் மேட் ஹெல்மெட்லாம் போட்டுடலாங்க. அப்பா என்ன அழுக்குங்க, சரியான அழுக்கு. ரூஃப் ஃபுல்லாக க்ளீனே பண்ணிடலாம். ரூஃப் ஃபுல்லாக க்ளீனிங்லேயே நம்ம மேக்ஸிமம் ரெடி பண்ணிடலாங்க. ரூஃபெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. அதில் பெரிய செலவுங்க, தேவையில்லாத செலவு அதெல்லாம். அதனால் மெயினான விஷயம், மெயினாக பட்ஜெட்டாக பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் பட்ஜெட்டாக பண்ணுறோம். லோக்கலோட வண்டிங்களாம்மா, அதனால் வந்து பட்ஜெட்டாக பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரி, வண்டி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. டிங்கரிங், பெயிண்டிங்கு எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். வண்டி பிஃபோர் பார்த்துக்கேன், ஆஃப்டர் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஓகே, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க டெலிவரிக்கு. 2007 மாடல். கிட்டத்தட்ட கரெக்டாக எத்தனை வருஷங்க? 15 வருஷம். எஃப்சிக்கு தயாராகி ரெடியாக நிற்கிது. அதான் 8 தானே பெப்சி கரெக்டாக? ஆமாம், 8 எஃப்சிக்கு தயாராகி ரெடியாக நிற்கிது. எந்த ஒர்க்கும் பண்ணல. ஒரிஜினாலிட்டியே பண்ண சொன்னாங்க, ஒரிஜினாலிட்டியே பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் நேரம் கமெண்ட் பண்ணிடுவீங்க. பார்த்துடலாங்களா? என்ன வெயில் வண்டி காமிங்க அப்படி தானே சொல்கிறீங்க. இருங்க காமிச்சாச்சு. பார்த்த உடனே 1 2 3 அதே வண்டி தானுங்க. இருங்க அப்படியே நான் முன்னாடி வந்துட்டு என்னென்ன வேலை செஞ்சது நான் சொல்கிறேனுங்க. ஹெட்லைட் வந்து புதுசான்னு கேட்பீங்க. இல்லைங்க, இருக்கிற ஹெட்லைட் அப்படியே க்ளீன் பண்ணியிருக்கிறோம். நல்லா இருந்தது ஹெட்லைட்டு, ஆல்ரெடி அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம். ஃபாக் லேம்ப் மட்டும் தான் புதுசு. ஏன்னா ரொம்ப சுத்தமாக போயிடுச்சுங்க ஃபாக் லேம்ப்பு. அதனால் ஃபாக் லேம்ப் புதுசு, நம்பர் பிளேட் புதுசு. அதுக்கப்புறங்க அளவில் க்ளீனிங் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். ஒன்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். சென்டர் போஸ்ட் பிளாக்கு. ஒன்லி அளவு க்ளீனிங். லோகோ செட்டுங்க, எல்லாமே அதே தான். டெய்லைட்ஸ் எல்லாம் அதே தானுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பீடிங் செட்டு புதுசு போட்டிருக்குதுங்க. நான் அப்படியே காமிக்கிறேனுங்க. வெதர் ஸ்ட்ரிப்பு, பீடிங் செட்டு இதெல்லாம் புதுசு. இருங்க அப்படியே உள்ள காமிக்கிறேனுங்க. பீடிங் ஸ்ட்ரிப், இந்த பீடிங் செட் அப்படியே புதுசு எல்லாமே. ஃபுல் மேட்டுங்க. சீட் கவரு செட்டு வேணான்ட்டாங்க. திருப்பூரில் ஒரு பிரபல கம்பெனி, பனியன் எக்ஸ்போர்ட் கம்பெனி, சீட் கவர் போட்டிருக்குதுங்க. ஸ்டேரிங் ட்ரிப் கவர் சுற்றி இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதானுங்க. ஓகே, இருங்க அப்படியே நான் முன்னாடி கேமராக்கு வந்துடுறேங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு. அதுதான் இன்னோவா. எவ்வளோ ஓடுனாலும் தெரியாது இந்த வண்டி பார்த்து. அதனால் விற்கலாமான்னு தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு யோசனையாக இருந்தது.
சரி அப்புறம் ரேட்டு கீட்டு கம்மியாக போகுது, சரி கம்பெனிக்கு ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறக்காக சரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக. அதனால் ஆஃபீஸ் யூஸ்க்காக நிற்கிதுங்க. இப்போ தான் எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிஞ்சது. மறக்காமல் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்கிறதுங்களா? கரெக்டாக 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இந்த வண்டி எப்படி இருக்குது, எப்படி இருக்குது வேலைகள், நம்ம வேலைகள், நம்ம நோக்கமே என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிற போடுறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு, வேறு எதுக்காகவும் கிடையாது. வண்டி இப்போ கிளம்புதுங்க. எந்த வண்டியுமே அப்படி தானுங்க, யூஸ்டுக்காரை வாங்கும்போது பார்த்து வாங்க. ஒரு வண்டி நம்ம செலவு பண்ணோன்னா ஏன் செலவு பண்ணுறோம், ரொம்ப வருஷம் வச்சுருப்போம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். அப்புறம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கிற வண்டி தாராளமாக பழைய வண்டி நீங்கள் செலவு பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் வருஷத்துலேயே விற்கிற மாதிரி வண்டிகள்லாம் வந்து நிறைய செலவு பண்ண வேண்டாங்க. நீங்கள் அப்படியே ஓட்டிட்டு மேம்போக்க ஓட்டிட்டு 1 or 2 வருஷம் விற்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வித்தரலாம். சரிங்க, ரைட். நேரம் கமெண்ட் பண்ணிட்டீங்க, ரைட். வண்டி எப்படிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஸ்.